கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையினாலே நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வருத்திலும் அவருடைய சமூகம் நமக்கு முன் சென்று பலமாய் நடத்தி இருக்கிறது. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தின விதத்தை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருப்பது நல்லது. நன்றி அறிந்துள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு என்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற அந்த அனுபவத்திலே பரிசுத்த ஓய்வு நாளிலே வந்து காத்திருப்பது மிகவும் நல்லது. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் கவனமாய் இருக்கிறது. அவர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். உண்மையுள்ள மனுஷன் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ள ஒரு நபராய், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒரு நபராய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும், பரிபூரண ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சமாதானம், இந்த உலகத்திற்கு உண்டான ஆசீர்வாதங்கள், ஒரு பரிபூரணம் நிறைந்த ஒரு அனுபவம், எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையினாலே நிறைவோடு கூட வாழுகிற அனுபவம். இந்த நிறைவோடு கூட வாழுகிற அனுபவத்திலே ஒருவரும் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கென்று நிறைவாய் கொடுக்கிறார். எனவேதான் நாம் வாசிக்கின்ற பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 12:1 நாம் வாசிக்கின்ற பொழுது உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் இருப்பவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 3:11 நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னவென்றால், நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ள ஒரு மனிதனாய், உண்மை உள்ள ஒரு மனுஷியாய், உண்மை உள்ள ஒரு குடும்பமாய், உண்மையுள்ள ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பதிலே ஆண்டவர் மிகுந்த விருப்பம் உடையவராக காணப்படுகிறார். எனவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிபூரணமான நன்மைகள், பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படியே குறைவில்லாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அப்படி என்றால் நான் எவற்றில் உண்மையாய் இருக்க வேண்டும், எவற்றில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றக்கூடும். முதலாவதாக நாம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் என்று நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரமாய் வழிநடத்தி வருகின்ற அனுபவத்திலே அவர்கள்
கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 14ஆம் வார்த்தையிலே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அவர்களுக்குள்ளே பலவிதமான வணக்கங்கள் அல்லது வழிபாடுகள் காணப்பட்டதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். எனவேதான் கர்த்தரை சேவிப்பது ஆகாததாக கண்டால் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நன்றாய் நடத்தி வந்தார். அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தார். அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார். பார்வோனின் சேனையிலிருந்து அவர்களை தப்புவித்தார். ஆனால் இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்த இவர்கள் கர்த்தரை மாத்திரம் சேவிக்காமல் அந்நிய தேவர்களையும் பின்பற்றினார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். எனவேதான் யோசுவா ஜனங்களை பார்த்து, நீங்கள் கர்த்தரையே சேவிக்க வேண்டும், உங்களிடத்திலே காணப்படுகிற அந்நிய தேவர்களை நீங்கள் விலக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அதற்கு பதிலாக தான் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அப்படியல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை ஆராதிப்பதிலே, கர்த்தரை சேவிப்பதிலே நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாட்களிலே மேலோட்டமான ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். இமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கர்த்தரோடு கூட இருப்பதையும் கர்த்தரை நோக்கி பார்ப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லை, வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நான் கர்த்தரை ஆராதிப்பதில்லை, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற வார்த்தையை எண்ணி நான் கர்த்தரை உண்மையாய் சேவிக்க வேண்டும், கர்த்தரை சேவிப்பதிலே நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 16:4 நாம் வாசிக்கின்ற போது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 139:24 நாம் வாசிக்கின்ற போது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நான் ஆண்டவரை கேட்க வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக கர்த்தரை சேவிப்பதிலே, கர்த்தரை ஆராதிப்பதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். நான் மெய்யாகவே கர்த்தரை சேவிப்பதில், கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அவர் உங்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவார். விலக்க வேண்டிய காரியங்களை நம்மை விட்டு விலக்குவோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராய் இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக, வாழ்க்கையிலே உண்மை என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே வாசிக்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த பொழுது அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்தான். ராஜாவென்றால் அவனுக்கு அநேக மருத்துவர்கள் இருந்திருக்க கூடும். ஆனாலும் அவன் ஆண்டவரை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா தீர்க்கன் வந்து, உடைய வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்கப் போகிறீர் என்று சொன்ன மாத்திரத்திலே எசேக்கியா ராஜா
ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அழுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ திரும்பி போ, அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல் என்று சொன்ன மாத்திரத்திலே தீர்க்கதரிசி மறுபடியும் வருகிறார். வந்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ராஜா கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான், உத்தமமாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை நாம் இன்னொரு பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது, அவனை போல ஒரு ராஜாவும் கர்த்தரை நம்பவில்லை, அவருக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 5ஆம் வார்த்தை சொல்கிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக வாழ்க்கையிலே உண்மையாயிருக்க வேண்டும். ஆலயத்திலே கர்த்தரை பிரியப்படுத்தும் முகமாக கடந்து வருகிறோம். ஆனால் மற்ற 6 நாட்களும் நான் கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பூலோக வாழ்க்கையிலே உண்மையாயிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அன்றாட வாழ்க்கையிலே, அன்றாட ஜீவியத்திலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் மாத்திரம் நமக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையாயிருந்தால், வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருந்தால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும். அவர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புகிறார். குறிப்பாக பலவீனங்கள் வருகின்ற பொழுது அவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை குணமாக்குகிறார், உங்களுக்குள்ளே அற்புதம் செய்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளிகளும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவமாக காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்து அறிய வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக வாழ்க்கையிலே உண்மையாயிருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே ஆழமாய் வாசித்து அறிய முடியும். 3ஆவதாக நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக இருந்ததாம். 3ஆவதாக இருதயத்தில் உண்மை. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதையை, அனுபவத்தை எண்ணி நீங்கள் சிறுமைப்பட்ட நாளிலே, நீங்கள் ஒடுக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் உங்களை விடுவித்து கொண்டு வந்த அந்த அனுபவத்தை எண்ணி நீங்கள் இருதயத்திலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு 12:34 நாம் வாசிக்கின்ற பொழுது,
இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வாயின் வழியாய் வெளிப்படும் என்பதாக நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 42ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காண்பிக்கிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்குமே என்றால் உங்கள் வாய் கர்த்தருடைய வசனங்களையே பேசும் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவனவன் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்பதை நாம் வேத வாக்கியங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆராதனையிலே இருதயத்தை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பெருமை உள்ள இருதயம், கடினமான இருதயம், இருமாப்புள்ள இருதயம் என்று நாம் இதுவரைக்கும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை பார்த்தால் அது துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று நாம் வசனத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 5:8 நாம் வாசிக்கின்ற போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சங்கீதம் 73:1 நாம் வாசிக்கின்ற போது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய இருதயம் நல்ல ஔஷதங்களினாலே, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நிரம்பி இருந்தால் நான் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாக காணப்படுவோம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு இருதயமாய் காணப்பட்டால் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களினாலும், பரிபூரண ஆசீர்வாதங்களினாலும், பரிபூரண நன்மைகளினாலும் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளதாய் காணப்படுகிறதா? நீங்கள் பாஸ்டரை ஏமாற்றி விடலாம், போதகரை ஏமாற்றி விடலாம், ஆனால் கர்த்தரை ஒருபோதும் ஏமாற்றி விடவே முடியாது. ஏனென்றால் அவர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அவர் நம்முடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். என்னுடைய நினைவுகள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் எதை குறித்து பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன் என்பதை எல்லாம் ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக, நாம் ஆண்டவரை தரிசிக்கிற அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக, நம்முடைய இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக இருதயத்திலே உண்மை உள்ளவனாக ஆண்டவர் அவனை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பினார். அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாதிருந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவர்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா?
நம்முடைய இருதயத்தின் நிறைவினாலே அவன் வாய் பேசும். இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வெளியே வரும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இருதயம் பரிசுத்தமாயிருந்தால் சரீரமும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் காணப்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாய் காணப்பட்டால் கர்த்தருடைய சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். எனவே அன்றாட வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் உண்மையுள்ளதாக காணப்படுகிறதா? நான் அன்றாட வாழ்க்கையிலே என்னுடைய இருதயத்திலே தோன்றுகிற நினைவுகள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு நினைவாக காணப்படுகிறதா என்பதை சற்று நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்று சொன்னான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில், கடமையில் நான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதாக நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். 4ஆவதாக பொறுப்பில் அல்லது கடமையில் உண்மையாய் இருக்க வேண்டும். இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போனான். அப்பொழுது தம்முடைய ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைப்பித்து அவர்கள் கரத்திலே 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நீங்கள் இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி, வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவன் கடந்து சென்றான். அவன் தூர தேசத்திற்கு போய் அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து கணக்கு கேட்கிறவனாக காணப்பட்டான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் 10 ராத்தலை கொடுத்தவனை அழைப்பித்து கணக்கு கேட்டான். அவன் பெற்றுக்கொண்டவன் சொன்னான், நான் இந்த 10 ராத்தலை கொண்டு வியாபாரம் பண்ணி இன்னும் 10 ராத்தலை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொன்னான். உடனே அந்த எஜமான் அவனை பார்த்து, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நான் உன்னை 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னான். ஒருவேளை கொடுக்கப்பட்ட கடமையிலே, கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையா இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அப்படி 5 ராத்தல் கொண்டு வந்தவனையும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக மாற்றினார். 1 ராத்தலை பெற்றுக்கொண்டவனோ அவன் அதை சீலையிலே மடித்து புதைத்து வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவன் தன்னுடைய தாளந்தை பயன்படுத்தாமல், ஒருவேளை தன்னுடைய எஜமானுக்கு பிரியமாய் நடக்காமல் அதை புதைத்து வைத்தபடினாலே அதை எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுத்து விட்டு அவனை புறம்பான இருளிலே அல்லது அவனை சிறையிலே அடைத்தான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே, கடமையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து சற்று நாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு ஊழியம் பண்ணும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு அரசு துறையிலே பணி செய்யும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தனியார் துறையிலே பணி செய்யும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேகருக்கு அநேக கடமைகளை கொடுத்திருக்கிறார். இதிலே அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டால் ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும்.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவர் உங்களை அநேகத்திலே அதிகாரியாக உயர்த்துவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற திரளான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை நாம் கடந்து வந்த பாதையிலே கர்த்தரை சேவிப்பதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா? கர்த்தருடைய வேதத்தை நான் சரியாய் வாசிக்கிறேனா? கர்த்தருக்கு முன்பதாக நான் முழந்தாளிலே காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். இந்த வசனத்தின்படி நான் பக்தியின் வேஷம் தரித்து வேஷமாய் தெரிந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. மாறாக நான் அவருக்கேற்ற ஒரு நபராய், அவரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது கர்த்தரை சேவிப்பதிலே நாம் உண்மையாயிருப்போம். இரண்டாவதாக நாம் வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாக இருப்போம். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது மூன்றாவதாக இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். இருதயத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஒருவேளை நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் என்ற அனுபவத்தோடு கூட எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோம். நான்காவதாக, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கடமையிலே, பொறுப்பிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நேர்மையான ஆபீசர்ஸ்க்கு ஆண்டவர் மேன்மையையும் உயர்வையும் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் சொல்வார்கள், இவர் நேர்மையான ஒரு ஆபீசர், காவல்துறையிலே மிகவும் நேர்மையானவர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் அரசாங்கத்தினுடைய கண்களிலே தயை கிடைக்க பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் உமக்கு முன்பதாக உண்மையாய் வாழக்கூடிய கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். நம்மை விட்டு விலக்க வேண்டிய காரியங்களை நாம் விலக்கி போடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். பரிபூரணமான ஆசீர்வாதம் என்பது, மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் உண்டான சகல ஆசீர்வாதத்தினால் மாத்திரமல்ல, இருதயத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, இருதயத்திலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒருவரும் கெடுத்து போனாத ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ள மனுஷனாய், உண்மையுள்ள மனுஷியாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டிலும் ஒருவேளை நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் ஆண்டவர் உங்களை இந்த ஆண்டிலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற அனுபவத்திலே இன்னும் இன்னும் மணித்துளிகளை கூட்டிக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார்.
இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து நின்று கொண்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, வாழ்க்கையிலே உண்மையாயிருக்க கிருபை தாரும் என்று கேட்போம். அவருடைய ஒத்தாசை அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய அபிஷேகம் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் கொடுத்த அபிஷேகமே நம்மை போதித்து வழிநடத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். 6 நாளும் வேலை செய்திருக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். அதற்காக நாங்கள் உம்மை சேவிப்பதிலே உண்மையாயிருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்களாக எப்பொழுதும் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். கடமையிலே கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நாங்கள் உமக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட காத்திருக்க, உண்மையாய் காத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். நாங்கள் செய்கின்ற பிசினஸிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்வீராக. உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை நிரப்பட்டும். வார்த்தைகளை கேட்டவர்களை, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை பலமாய் ஆசீர்வதித்தருளும். சகல ஆசீர்வாதமும் நன்மையும் இவர்களை நிரப்பட்டும். நூறத்துணையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி உமக்கு முன்பதாக எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக, மோசேயோ தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்ற வசனத்தின்படி எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை தார். அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் ஜனங்களை நிரப்பட்டும். இயேசு சாமி, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டோம். ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, வார்த்தைகளை கேட்டவர்களை நிரப்பட்டும். இயேசு சாமி, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி மகிழும்படியான அனுபவங்களை தார். கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.